ஹலோ வாரியர்ஸ், உங்களுக்கும் அனிமையில் வர மாதிரி ஆப்ஸ், ஒயிட் ஷோல்டர்ஸ், நல்ல மசில் மாஸ் வேணுமா? ரொம்ப பேர் நிறையா காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்ல போகிற 7 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கும் அனிமி பாடி வரும். இந்த 7th ஸ்டெப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி இது மாதிரி மோர் வீடியோக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1, பில்டு ஒயிட் ஷோல்டர்ஸ். அனிமியில் மோஸ்ட்லி ஷோல்டர்ஸ் ஒயிட்டாக தான் இருக்கும். அது நம்மளை ஸ்ட்ராங்காக காட்டும். நான் சொல்ல போகிற 2 எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒயிட் ஷோல்டர்ஸுக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ். அண்டு செகண்ட் எக்ஸசைஸ் சைடு ரைஸ். நல்லா ஐ ரெப்பில் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஷோல்டரும் ஒய்டாக இருக்கும். ஸ்டெப் 2, கிரியேட் த வி ஷேப்பு. எல்லா அனிமி கேரக்டரும் பாடியும் வி ஷேப்பில் தான் இருக்கும். அது உங்களை ஃபிட்டாக காட்டும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் புல்லப்ஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களால் புல்லப் பண்ண முடியலன்னா டிக்ளைன் புல்லப் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்கள் விஸ்ட்டும் உங்களோட பேக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டெப் 3, டைட் விஸ்ட் அண்டு க்ளீன் கோர். அனிமியில் யாருக்கும் தொப்பை இருக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க. உங்களுக்கும் தொப்பை இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறத டெய்லியும் பண்ணுங்கள். பிளாங்க் 13 செகண்ட் பண்ணுங்கள். ஹாலோஸ் ஹோல்டு 20 செகண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லெக் ரைஸு 10லேருந்து 15 ரெப் பண்ணுங்கள். நல்லா ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 4, செஸ்ட் அண்டு ஆர்ம்ஸு. ஆர்ம்ஸ் அண்ட் செஸ்ட்டு தான் உங்களை மஸ்குலராக காட்டும். புஷ்அப்ஸ், டிப்ஸ் அண்டு பெஞ்ச் டிப்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் அப்பர் பாடியை நல்லா ஷேப்பாக காட்டும். ஸ்டெப் 5, லெக் பேலன்ஸ். அனிமி பாடி எல்லாம் லீனாக அத்லெட்டிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக லோயர் பாடி ஒர்க் அவுட் சொல்கிறேன். ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ், அப்புறம் காப் ரைசஸ் பண்ணுங்கள். போக போக வெயிட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 6, மொபிலிட்டி அண்ட் போஸ்டர். அனிமியில் இருக்கிற எல்லா கேரக்டருக்கும் மோஸ்ட்டாக ஸ்ட்ரைட் போஸ்டர் தான் இருக்கும். நான் சொல்லுறத டெய்லியும் 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். ஷோல்டர் அண்டு செஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஹிப்புக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். உங்கள் மொபிலிட்டி பில்ட் ஆகும். நல்ல போஸ்டர் உங்கள் மொத்த பாடியும் லாங்காக நல்ல ஷேப்பாக காட்டும். ஸ்டெப் 7 ரொம்பவே முக்கியமானது, வீக்லி ரொட்டீன். நான் சொல்லுறத 30 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். டே 1 புஷ்அப்ஸ், டே 2 புல்லப்ஸ், டே 3 லெக் அண்டு கோர், டே 4 ரெஸ்ட்டு. ரெப்ஸை ஸ்லோவாக ரிப்பீட்டாக பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதை டிஃபிகல்ட் ஆக்குங்க. இதெல்லாம் உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். 13 டேஸ் அப்புறம் உங்கள் பாடியும் அனிமி பாடி மாதிரி மாறிடும். தேங்க்யூ சொல்லுவீங்க லாஸ்ட்டாக. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க.